சித்தர்கள் சொல்றாங்க, இது எல்லாம் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. அதனால நான் பேசுறேன். வயநாடு குறித்தோ இல்ல கேரளா குறித்தோ இந்த குறிப்புகளை நீங்க ஏற்கனவே சொல்லியது உண்டா? மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமான பாதிப்புகள். சித்தர்கள் சொல்லுவது மலைகள் சரியும், பூமி பொழக்கும், வானத்திலிருந்து எரி நட்சத்திரங்கள்லாம் விழுகுமா. இந்த வருடம் 31 டிசம்பருக்குள் முக்கடலும் பொங்குமா. அதான சாதாரண சுனாமி அல்ல. ஒரு கடல் பொங்கினாவே சுனாமி தாங்க முடியாது. 3 கடலும் சேர்ந்த ஒரே நேரத்தில். ஆமா, வங்காள விரிகுடா, அரபிக்கடல், இந்து மகா சமுத்திரம், மூணு எங்க இருக்கு? நம்ம இந்தியாவுடைய கீழே. அப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முக்கடலும் அதனுடைய சீற்றத்தை காண்பிக்கும் பொழுது ராவண பூமி கடலில் மூழ்குமா. அதற்கு பைத்தியமல்ல, சித்தர்கள் தான். அவன் ஏதோ ஒரு ரூட்ல தான் பைத்தியக்காரன் ஆயிப்பான். நாம் என்ன பண்ணுவோம், பார்த்து உண்டெல்லாம் பண்ண இப்படி ஏதோ உளறிட்டு இருப்பான். திடீர்னு இப்படி திரும்பி ஏய் பார்த்து போம்பான். அவன் எதுக்கு சொல்லான்னு தெரியாது. பார்த்து போன்னு சொல்ல அடுத்த சைடுமா ஸ்கூட்டர்ல இருந்து ஒருத்த விடுவான். அவன் ஒரு க்ளூ கொடுப்பாங்க அவங்க கரெக்டா. சோ அந்த சித்தர் சொன்னது இப்படி எல்லாம் நடக்கும். அந்த சித்தரை எழுப்புறாரு என்ன கனவுல. நான்